ஈவன் திமுக அதனுடைய சொந்த காலில் ஜெயிக்க முடியும் என்று நினைத்தால் கூட இந்த அணியை விடக்கூடாது. இந்த தோழர்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிஜேபியை எதிர்த்த பிஜேபியினுடைய தாயாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாபர் மசூதியை இடிப்பது, அதன் இடத்தில் ராமர் கோயில் கட்டுவது 1, காஷ்மீர் ராமர் கோயில் காஷ்மீர் 2, 3வது யூனிஃபார்ம் சிவில் பொது சிவில் சட்டம். பிஜேபி பூந்துரும்ங்கிறது கேஷுவலான விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை என்ன பேச வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, எஸ் எனக்கு கவலையா இருக்கு. என் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆளணும், ஏன் திமுக ஆளணும்? திமுக ஆளணுங்கிறதுக்காக நாங்கள் எதுக்கு கட்சி வச்சிருக்கோம்? எஸ், நாங்களா திமுகவான்னு பார்க்குறதுன்னு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷம். பிஜேபி கெட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு, அது மட்டும்தான். ஏன்னா அது இந்திய தேசத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய போரில் ஒரு முனையில் பெறப்போகிற வெற்றி. எனவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் நானே சொல்வேன், ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழர்களுக்கு வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலிலே தோழர் கனகராஜ் எழுந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் 2026 திமுகவுடைய கூட்டணி வலிமையான கூட்டணியாக தொடர்கிறது. இதை தாண்டி இன்னொரு கேள்வி, பிரதான கேள்வி, திமுகவுக்கு எதற்காக சிபிஎம் உடைய கூட்டணியும் விசிகாவுடைய கூட்டணி 2 கட்சி தேவைப்படுகிறது? ஏன்? இல்லை, திமுக ஒரு வாதத்துக்காக எங்களுடைய நாங்கள் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியும் என்று இருந்தாலும் சரி, அல்லது திமுக இல்லாமல் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, சிபிஎம் இன்னொரு கூட்டணியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலைமை இருந்தாலும் சரி. ஆமாம், யார் கையும் யாரும் கட்ட முடியாது இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறோம். தேசத்தை பீடித்திருக்கும் ஒரு பேரிடரை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போர் இது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லாரும் அவர்களுடைய நலனில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் திமுக அதனுடைய சொந்த காலில் ஜெயிக்க முடியும் என்று நினைத்தால் கூட இந்த அணியை விடக்கூடாது. இந்த தோழர்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிஜேபியை எதிர்த்த பிஜேபியினுடைய தாயாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதனுடைய இந்த கடந்த கால செயல்பாடுகளோடு நீங்கள் ஒன்று மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு தீக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் வாட்சி பாருங்கள். அவங்க வச்சிருக்க ஆரம்பத்திலேருந்து வச்சிருந்த 3 கோல்: பாபர் மசூதியை இடிப்பது, அதன் இடத்தில் ராமர் கோயில் கட்டுவது 1, காஷ்மீர் ராமர் கோயில் காஷ்மீர் 2, 3வது யூனிஃபார்ம் சிவில் பொது சிவில் சட்டம். இதில் 2 நரேந்திர மோடி அரசாங்கம் நிறைவேற்றிருச்சு. ஓகே, நான் அதுக்குள்ளே போல அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது, எதை பற்றியும் பேசாமல் மக்கள் மெஜாரிட்டி அதை ஏற்கலைன்னா கூட நாடாளுமன்றத்தில் அவங்க இருக்கிற மெஜாரிட்டியில் பண்ணாங்க. நீதிமன்றம் 2ஐயும் அங்கீகரித்து விட்டது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சங் பரிவாரனுடைய கோர் இஷ்யூவாக இருக்கக்கூடிய 2 அவங்க அங்கீகரிச்சிட்டாங்க. இடித்தவனுக்கே நிலம் சொந்தம்னு அதை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பாபர் மசூதி இடத்துல இடித்த ஒருத்தர் கூட தண்டிக்கப்படலை. நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பின்னால் சந்திரசூட் வந்தார். அவர் முதல்ல அயோத்தி விஷயத்தில் அவர் 5 நீதிபதிகளில் ஒருத்தராக இருந்தார். ஆனால் 370 சம்பந்தமான வழக்கு வரும்போது அவர் தான் தலைமை நீதிபதி. 2024 செப்டம்பருக்குள் தேர்தல் நடத்தி விடுவோம் என்பதையும், ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து விடுவோம் என்பது மட்டுமா அதில் பிரச்சனை. அரசமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவு ஒரு மாநிலம் பேரை மாற்றுறதுனாலும் சரி, 2 மாநிலத்தை ஒன்றா இணைக்கிறதுனாலும் சரி, ஒரு மாநிலத்தை 2ஆ மாற்றுறதுனாலும் சரி, எல்லைகளை மாற்றியமைப்பதனாலும் சரி, அந்த மாநிலத்தில் விவாதிக்கப்பட வேண்டும், சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்கிற அதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவு. அதை அவர்கள் மீறினார்கள். அதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்தார். நான் ஒரு சாதாரண மனிதனுடைய
கடைசி ஒரு அவனுடைய நம்பிக்கையாக நான் நீதிமன்றத்தை பார்க்கிறேன். எல்லோரும் இல்லையா? எல்லாரும் அதை சொல்லியிருக்காங்க. அரசையும் கேள்வி கேட்கலாம், அரசையும் கேள்வி கேட்க முடியும், அரசிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தொடரலாம் அப்படின்னு. அந்த சட்டத்தை ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டுமல்ல, இந்திய தலைமை நீதிபதி அவர் என்ன சொல்றாரு, அதை மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆராயலாம். நான் என்ன கேட்குறேன், அதனுடைய தன்மை அதற்கு முன்பு என்னவாக இருந்தது என்று ஆராயலாம். சம்பல்ல 4 பேர் சித்து போனதுக்கு நீதிமன்றம் காரணம் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி ஒரு பேராபத்து உங்கள் முன்னால் இருக்கிற போது நீங்கள் ஜெயிப்பீங்களா நான் ஜெயிப்பீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவங்க வேலை. முதலில் நாடு இருக்க வேண்டும். நாடு இருந்தால் தான் எனக்கு ஜனநாயகம் இருக்கும், ஜனநாயகம் மதச்சார்பின்மை இருக்கும், நான் தேர்தலில் போட்டி போட முடியும். எவ்வளவு நாடுகள் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் கண் முன்னால். எனவே நான் நாட்டை பற்றி கவலைப்படும் போது ஒரே ஒரு விஷயம்தான். நிறைய பேர் கூட ரொம்ப கிண்டலா பாஜக பூந்துரும் ப்ரோ, எஸ் ப்ரோ, பூந்துட்டா நீங்களும் நானும் இன்னைக்கு பேசுறத பேச முடியாது ப்ரோ. நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்தம் நீதிபதிகள் 3 பேர், ஒரே ஒரு இஸ்லாமியர், ஒரே ஒரு கிறிஸ்டியன். நான் இதுக்காக சொல்ல, அதனால முஸ்லீம் நீதிபதியும் இந்து நீதிபதியும் இது கிறிஸ்தவ நீதிபதியும் இருந்தால் நியாயம் கிடைச்சிரும், மற்றவங்கெல்லாம் மோசம்னு சொல்லல. பட் உங்களுடைய பயஸ் எப்படி இருக்கு? இந்த 33 பேரில் இந்த 2 பேரும் எடுத்துட்டிங்கன்னா 31 பேர். இந்த 31 பேரில் 9 பேர் விஹெச்பி என்கிற மிக மோசமான ஒரு வன்முறையை விதைக்கிற அமைப்பினுடைய கூட்டத்தில் ஒரு கூட்டத்திலேயோ அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளையோ கலந்து கொண்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள் சாதாரண மனிதனின் கடைசி நம்பிக்கை அதுவே ஒரு பெரும்பான்மைவாத தடியை தூக்கி கையில் வைத்திருக்கும் என்றால் இந்த தேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றிய கவலை எனக்கு இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. நீங்கள் பிஜேபி பூந்துரும் ப்ரோங்கிறது கேஷுவலான விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை என்ன பேச வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோயில் பணத்தை ஏன் எடுக்கிறீங்கன்னு பேச வச்சிருக்கு. அன்ன சத்திரம் 1000 நட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்து. நீங்கள் கோயில் கட்டுறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாத்தையும் விட, அதாவது பிச்சை ரொம்ப கேவலமாக பேசப்படுகிற ஒரு செயல். தமிழ் சமூகத்தில் அது அப்படிதான் பார்க்கப்படுது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இதனுடைய பொருள் அது 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 வெறும் அறிவு அல்ல, அது ஒரு ஆயுதம், உங்களுக்கான அங்கீகாரம். அதை நீங்கள் பறிக்கணும்னு நீங்கள் எங்கேருந்து நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார், அதை அதிமுக அதை டிஃபெண்ட் பண்ணும். எனவே இந்த பூந்துரும் ப்ரோன்னு ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. என் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆளணும், ஏன் திமுக ஆளணும்? திமுக ஆளணுங்கிறதுக்காக நாங்கள் எதுக்கு கட்சி வச்சுருக்கணும்? பட் ஒரு மிகப்பெரிய பேரிடர், இந்தியாவை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடர் வரும்போது நீங்கள் முதல்ல நாட்டை பற்றி கவலைப்படு, அப்புறம் இதை பேசலாம்னு நான் சொல்ல வரேன். நாங்களும் திமுகவும் போட்டியிடுகிற ஒரு வாய்ப்பு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாங்களா திமுகவான்னு பார்க்குறதுன்னு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒன்றும் அதில் எனக்கு அதுக்காக தானே நான் இந்த கட்சியில் இருக்கேன். ஆனால் ஒரு தேசத்தை மிகப்பெரிய ஒரு பேரிடர் முன்னே நிற்கிற போது வாங்கள் கரம் கோர்ப்போம் என்று போகிறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். ஒரு மதச்சார்பற்ற கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு முன்னால் இருந்தவங்க கூட இதை ஆதரித்து பேசலை, நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க. நியாயமற்றது. எனவே தான் சொல்கிறோம், திமுக அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் என்பது அது வெறும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்காக இருப்பது அல்ல. அது தேசத்தை பாதுகாப்பதில் அந்த நடக்கிற போர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முனையை பாதுகாத்து நின்று அதை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அதை மனசில் வச்சுக்கணும். அதனால தான், இந்த ஒரு காரணத்தினால்தான் போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் கூட்டணியில் இல்லை. 2024 தேர்தலில் நின்னாங்க. தமிழ்நாடு 39 கொடுத்தது, 37 சீட்டு இதில் ஜெயிச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில். இதெல்லாம் சேர்த்து தான் பிஜேபியை அவங்க ஏற்கனவே வச்சிருந்த விட 63 சீட்டு கம்மியாகும்.
பெரும்பான்மைக்கு 32 சீட்டு கம்மியாகவும் கொண்டு வந்து நிறுத்தினது. இந்த போரை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப இந்த கூட்டணியில் பங்கு, கூட்டணி ஜனநாயகம் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக, அதாவது 2026 திமுகவுடைய ஆட்சி அமையுமானால் நிச்சயம் ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும்னு காங்கிரஸை சார்ந்த சில முத்தவர்கள்லாம் பேசுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நியாயமா? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க எப்படி பார்க்கறீங்க கூட்டணி ஆட்சின்றத? கனவா புரிஞ்சுக்கலாமா ஜனநாயகத்தில்? இல்ல கூட்டணி ஆட்சி என்றால் ஏங்க ஒரு விஷயத்துல நமக்கு உடன்பாடு இருக்கு, மீதி விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எமர்ஜென்சி மிஸ்ஸான்னு பேசுறீங்கன்னா யாரை பத்தி பேசுறீங்க? காங்கிரஸையும். இப்போ அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி அமலில் இருக்கிறது, இது வேற விஷயம். ஆனால் நீங்கள் 75-77 காலகட்டத்தை பற்றி பேசுனீங்கன்னா காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸோடவும் அவங்க ஏன் திமுக கூட்டணி வைக்குது? கடுமையான விமர்சனங்களுக்கு அப்பாலும் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த ஒரு விஷயம்தான். அதை விட்டுட்டு நீங்கள் பதவின்னு பேசுனீங்கன்னா அட் டைம்ஸ் இப்போ நாங்கள் சிபிஎம்மை பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் அது இருந்த 3 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்த போதும் இப்போது கேரளாவில் இருக்கிற போதும் உங்களுக்கு என்னதான் மெஜாரிட்டி இருந்தாலும் அது கூட்டணி ஆட்சி தான். லெஃப்ட் ஃப்ரண்ட், இடது முன்னணி அல்லது இடது ஜனநாயக முன்னணி. ஆனால் இப்படி கூட்டணியாக வரணும்னா அதுக்கு முன்னால் என்ன இருக்கணும்? ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். அதில் நீங்கள் எல்லாரும் ஒத்துப்போகணும். செயல் திட்டம்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய தேர்தல் அறிக்கையே காமனாக இருக்கணும். சரி, அப்படி இருக்கா என்ன? அப்படி இருக்காது. கிடையாது. பல விஷயங்களில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. எனவே அந்த நோக்கத்தை சிதைக்கிற மாதிரி எனக்கு ஏன் திமுக இப்படி இருக்குன்னு எனக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அதை போய் நான் இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒன்று தான், பிஜேபி கெட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு, அது மட்டும்தான். ஏன்னா அது இந்திய தேசத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய போரில் ஒரு முனையில் பெறப்போகிற வெற்றி. அதற்காக திமுகவோட சகிச்சிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக அதைத்தான் நான் சொல்கிறேன். திமுகவும் தான் எங்களை சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து வேலை நேரத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் அதை மாற்றி அமைக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டோர் சேர்ந்தாலே சகிப்புத்தன்மை அல்லது நீங்கள் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 பேர் குடும்பத்தில் சகிப்புத்தன்மையே, கணவன் மனைவி, அப்பா பிள்ளை, அம்மா பையன் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. அவர் போன தலைமுறைக்காரர், நான் அடுத்த தலைமுறை. 2 பேருக்கும் இடைவெளி அதிகம். எனக்கும் என் பையனுக்கும் இடைவெளி அதிகம், அவனுக்கும் அவன் பையனுக்கும் இடையில இடைவெளி நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாத இடைவெளி. ஒரு குடும்பத்தில் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இருக்கும்போது வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு கொள்கைகளை வச்சுருக்கோம், கோட்பாடுகளை வச்சுருக்கோம். கட்டாயமாக சகிப்புத்தன்மை தவிர்க்கவே முடியாது, தேவையானது. எங்களை அவங்க சகிச்சுக்கிறாங்க, அவங்கள நாங்கள் சகிச்சுக்கிறோம், இது அவசியம் தானே. நீங்கள் இந்த நோக்கம் உங்களோடது என்ன என்பதோடு சேர்ந்தது. காங்கிரஸுக்குள் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், சோசியலிஸ்டுகள் இருந்தார்கள். காந்தியோட எல்லா விஷயத்துலையும் ஒத்து போனாங்களா என்ன? பூரண சுதந்திரம்ங்கிற கோரிக்கையை முதலில் வச்சவர் வந்து கம்யூனிஸ்டாக இருந்த மௌலானா ஹசரத் மொஹானி 1921 வச்சார். அதை காந்தி ஏற்றுக்கலை. 29 தான் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, 30 தான் பூரண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. இதனுடைய பேர் என்ன? நீங்கள் வந்து காந்தியை சகிச்சுக்கிட்டாங்க அல்லது காந்தி கம்யூனிஸ்டுகளை சகிச்சுக்கிட்டாருன்னு நீங்கள் பேசலாம். பட் விஷயம் என்னென்னா 2 பேரும் ஒரு விஷயத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னா வெள்ளையனை வெளியேற்றுவது முக்கியம். சரி, அதுக்கிடையில் நம்ம 2 பேருக்குள்ளேயும் அந்த பிரச்சனை ஒரு ஒத்துழைப்பு அவ்வளோ அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவங்களுக்கு அடிமையாக அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு. நான் சொல்கிறேன், பிஜேபிக்கு எதிராக திரள்கிற ஒவ்வொரு சக்தியையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு இந்த தேசத்தின் மீது, இந்த மக்களின் மீது, மதச்சார்பின்மையின் மீது, ஜனநாயகத்தின் மீது, வாழ்வாதாரங்களின் மீது பற்று கொண்ட அனைவரின் புறக்கணிக்க முடியாத கடமை என்று சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் வந்து அதில் இந்த இந்த எனக்கு இடது பக்கமும் நிறையா பேர் இருப்பாங்க, வலது பக்கமும் நிறையா பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைப்பவராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இறுதி கேள்வி தொடர், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு
இயக்கம் தொடங்கி இன்னைக்கு மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுல திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது அதிகாரிகள், அரசினுடைய அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரு 4 பேரை கொண்டு போய் திமுகவுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திட்டு இருக்காரு முதலமைச்சர். இது தவறு, உங்க பொறுப்பை தூக்கி போட்டுட்டு போய் திமுக இணைஞ்சு அந்த வேலையை பண்ணுங்கன்னு அப்படின்னு பேசியிருக்காரு. இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? விக்ரம் மிஸ்ரி யாரு? இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இல்லையா? அவர் என்ன பேசினார்? அவர் போர் நிறுத்தம் வருதுன்னு பேசினாரா? கவர்மெண்ட் தானே பேசணும், அவர் ஏன் பேசினார்? சரி, அதையாவது விடுங்க. இப்போ நீங்கள் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை சம்மந்தமாக அவ்வப்போது யார் பிரீஃப் வெளிநாடுகளுக்கு போடுறது அவங்க தானே பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், சோஃபியா குரேஷி யார்? நீங்கள் எந்த நாட்டிலையாவது இதுவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, எங்கள் இராணுவமே அதனுடைய அழகான பிரதிபலிப்பு அப்படின்னு யார் பேசுகிறா? இராணுவ அதிகாரி பேசுகிறார். சோஃபியா குரேஷி பேசுகிறாங்கல்ல. மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைக்கிற ஒரு கட்சி இராணுவத்தில் இருக்க அதிகாரியை வச்சு சொல்லுது. நாளைக்கு இராணுவ அதிகாரி எங்கள் நாடு சர்வாதிகார நாடுன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா நீங்கள்? ஹூஸ் வாய்ஸஸ் இட் வாஸ்? கவர்மெண்டோட வாய்ஸ். எனவே நீங்கள் என்ன பேசக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அமுதா ஐஏஎஸோ ஜெய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸோ பேசினா தப்பு. சரி, இந்த அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை நிறைவேற்றுகிற, இன்னும் சொல்ல போனால் அரசாங்கம் ரொம்ப ஃபேமாக அதிகாரிகளை இதை செய்யணும்னு சொல்ல முடியாமல் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதாவது அந்த குரல் இன்னும் வலுவாக வரணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது செய்கிறது தான் உங்களோட வேலை. அதனால தாங்க நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொள்கை முடிவுகளை எடுக்கிற அதிகாரத்தை ஐஏஎஸ் படித்த எல்லாரும் நீங்கள் சேர்ந்து முடிவெடுங்கன்னு சொல்லலை. ஆரம்ப பள்ளிக்கூடம் கூட போகவில்லை என்றாலும் அரசியல்வாதிகள் முடிவெடுங்கள் என்று சொன்னாங்க. என்ன படிச்சிருந்தாரு காமராஜ்? என்ன படிச்சிருந்தாரு கலைஞர்? ஸ்கூலுக்கு போனதை வச்சு சொல்லுவோம். ஆனால் இவங்க 2 பேரும் மக்களை படித்தது அதிகம் என்கிற காரணத்தினால்தான் கொண்டாடப்படுகிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் நானே சொல்வேன், ரிசைன்மெண்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த திட்டங்களை அமுல்படுத்துகிறோம், இந்த திட்டம் இப்படியெல்லாம் செய்ய போகுது, நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று பேசினா அது தவறு கிடையாது. திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலோ அல்லது நீங்கள் அல்டிமேட்டாக என்னங்க கவர்மெண்ட்டு தான். நீங்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கோபம் வர மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இடியை, சிபிஐயை, ஐடியை, வருமான வரித்துறையை தன்னுடைய அடியாளாக பயன்படுத்துகிற ஒன்றிய அரசாங்கத்தின் மீது கோபம் வர மாட்டேன்னுது. நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 9 பேரை சொன்னல, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ரிட்டையர்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்று 44 நீதிபதிகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 9 பேர் போக இந்த 9 பேரும் யாரு? இப்போ கரண்டாக சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரிட்டையர்டு ஆட்களும் ஹைகோர்ட் நீதிபதிகளும் கலந்து கொண்டிருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? நீங்கள் பேசலையே, நீங்கள் ஒரு நாளும் பேசவே இல்லையே. நீங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையான்னு ஒரு இடம், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடம். நம்ம ஒரு கோரிப்பாளையம்னு மதுரையில் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி கோரிப்பாளையம். அதுக்கு என்ன காரணம்னு நேற்று அதை பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த இடத்த ரெஃபர் பண்ணும்போது ஒரு நீதிபதி சொல்கிறாரு, அது பாகிஸ்தான் தானே அப்படின்னு கேட்குறாரு. பெங்களூரினுடைய பாகிஸ்தான் அதை சொல்கிறாரு நீதிபதி. எஸ், ஒரு மசூதிக்குள்ளே போய் நின்று ஜெய் ஸ்ரீராம் 2 பேர் சொல்கிறாங்க. அந்த வழக்கு வருது. ஒரு இந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாருன்னு அந்த நீதிபதி கேட்குறாரு. என்னால் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, அவங்க என்ன இப்படி பேசியிருக்காங்கன்னு கண்டிச்சாங்கிறது வேற. எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிகாரிக்கிட்டே இவ்வளவு கோவப்படுற ஒரு நீதிபதிகள் இப்படி சொன்னால் வெகுண்டு எழுந்திருப்பார்ல, எங்கேயாவது இருந்தால் எடுத்து சொல்லுங்க, பார்த்துக்கலாம். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.
Taste the Daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.